நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இங்கே இருதயம்ன்றப்ப எந்த இருதயத்தை சொல்லிடுது? எந்த இருதயத்தை காத்துக்கள்? ஹார்ட் அட்டாக் வராதபடிக்கு இந்த இருதயத்தை பத்திரமா வச்சுக்க, எண்ணெய் சாப்பிடாத, கொழுப்பு சாப்பிடாத, அப்படியே சொல்கிறாங்க. கிடையாது, இது அது சப்ஜெக்டே கிடையாது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் பிளட்டை பம்ப் பண்ணுது, அதனால தான் உயிர் வாழ்கிறோம் நம்ம. அது நின்று போச்சுன்னா எல்லாம் நின்று போகுது. அதுபோல் ஆவி மனிதனிலே, அந்த ஆவி மனிதன் ஒரு இருதயம் போல செயல்படுகிறான் பாருங்க. ஒரு இருதயம் மாதிரி அந்த சரீரத்தின் அவயமாகி இருதயம் போல செயல்படுகிறான். அங்கே கோளாறு ஆச்சுன்னா எல்லாமே கோளாறாயிடும். இருதய கோளாறு இருந்தால் எல்லாமே கோளாறாகிறது போல், ஆளை முடக்கிறது போல் இந்த இருதயம் என்கிற ஆவி மனிதனுக்குள்ளே கோளாறு வராமல் பார்த்துக்கணுன்றாரு. என்ன சொல்கிறாரு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வீட்டை போட்டுரும், லாக்கரை போட்டுரும், சும்மா ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்கூட்டரை அத்தனை போட்டுறோம். ஏன் சைக்கிளை கூட ஒரு ஆள் போட்டுருந்தார், நான் பார்த்தேன் இன்னைக்கு. அதை கூட தூக்கிட்டு போயிடுறானுங்க இல்லையா? அதை கூட நல்லா கரெக்டாக பூட்டி வைக்கிறான். அவன் தூக்கிட்டு தான் போகணும், சுமந்து சும்மா எடுத்து ஓட்டிகிட்டு போயிட முடியாது. எல்லாத்தையும் பூட்டுறோம், ஆனால் அந்த இருதயத்தை காக்கிறதில்லை, பூட்டுறதில்லை. அங்கே என்ன நுழையணுமோ அது மட்டும் நுழையணும், என்ன நுழையக்கூடாதுன்றதை கவனிக்கிறது இல்லை. ஏன் இருதயத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை? கண்டதையும் பார்க்குறோம், கண்டதையும் வாசிக்கிறோம், கண்ட இன்புட்டையும் உள்ளே அனுப்புகிறோம், கண்ட காரியங்களையும் உள்ளே அனுமதிக்கிறோம். இந்த இருதயத்துக்குள்ளே போகிறதுக்காக நம்முடைய இருதயத்தை பாதிக்க அனுமதிக்கிறோம் நம்ம. ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுறதுன்னு தெரியல. அதான் இங்கே சொல்கிறார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இங்கிருந்து வருகிறது தான். இயேசுவை சொல்கிறார் பாருங்கள், வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம் அப்படின்னு வரிசையாக லிஸ்ட் பண்ணுறார். பொல்லாத காரியங்களெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருந்து வர்றது, எல்லா தீமைகள், எல்லா பொல்லாப்புகள், அவனை சீரழிக்கிற எல்லா காரியங்களும் சொல்கிறாரு. இது எல்லாம் எங்கேருந்து வருது? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதுன்றார். பொல்லாத காரியங்கள் இருதயத்திலிருந்து எப்படி வருது? இந்த இருதயம் பாவ இருதயமாக இருக்குது, இந்த இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்குது. பாருங்கள், சங்கீதக்காரன் பெரிய பாவத்தை செய்கிறான். இன்னொருத்தனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அந்த ஆளையும் கொன்னுட்டான் தந்திரமாக. யார்? புருஷங்காரனே கொன்னுட்டான். இது தினத்தந்தியில் வந்த கதை இல்லை, பைபிளில் இருக்கிற கதை. குழப்பிடக்கூடாது, அதுலேயும் அந்த மாதிரி கதைலாம் வருது. இது பைபிளில் இருக்கிற கதை. ஆளை கொண்டுட்டு அவன் மனைவி எடுத்துக்கிட்டான் பாருங்க. ஒரு ராஜா ஈஸியாக பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ராஜா வேற எது தெரிவிக்க முடியுமா? பவர் இருக்க கையில். இந்த பவர் இருக்க ஆளுங்க ரொம்ப சுலபமாக பண்ணுவாங்க.